சீப்பான ஒரு ஐடியா தான், அது தோணுச்சு. சரியா தப்பான்னு தெரியல, உங்ககிட்ட கேட்டுக்கலாம். சொல்லுங்க. புதுசா ஒரு அப்போர்க்ல போயிருக்கிறதுனால அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட ஏதோ ஈர்க்க முடியல, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அதனால நானே ஜாப் போஸ்ட் பண்ணி என்ன நானே ஹையர் பண்ணி எனக்கு நானே ரேட்டிங் கொடுத்து எனக்கு நானே கமெண்ட் பண்ணிக்கிட்டு அது சரியா? சரி தப்பு தனியா வச்சிரும் சரிங்களா ஒரு பக்கம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன்ல there are groups. ஓகே, ஸோ ஒரு போலிஷ் நாட்டுக்காரங்க ஒரு குரூப்பா இருக்காங்க. அவங்க கிட்ட நான் ஆக்சுவலி $300 கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்போ. ஏன்னா எனக்கு வந்து எப்படி மேலே போறது அப்படின்னு. ஏன்னா அந்த குரூப்பை ஜாயின் பண்ணோன்னே என்ன சொன்னாங்கன்னா, குரூப்ல இருக்க 4 பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நீ அவனுக்கு ரேட்டிங் போடு, நீ அவனுக்கு ரேட்டிங் போடு, $5 ப்ராஜெக்ட் போடுவாங்க, இப்போ மேலே வரும் அப்படின்னு. சில பேருக்கு ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாது அப்படின்னு நான் சொல்லலை. மெஜாரிட்டி நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அப்போர்க்ல இருக்கிறவனுக்கு என்ன கோல்? அப்போர்க்ல இருக்கிறவனுக்கு ஒரே கோல் தான். ஒன்று, கிளைண்ட்ஸும் ஃப்ரீலான்சர்ஸும் சுமூகமாக வேலை பார்க்கணும். ஃப்ரீலான்சர்ஸ் நிறைய சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது அவனுடைய கோல். ஏன்னா நீங்க சம்பாதிக்க சம்பாதிக்க அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் போகும். சரிங்களா? ஓகே. ரெண்டாவது, கிளைண்ட்ஸுக்கும் ஃப்ரீலான்சர்ஸ்க்கும் ரிப்பீட் பிஸ்னஸ் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, ஸோ இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த குரூப்ல இருந்தவங்க பல பேர் அந்த குரூப்ல இப்படி பண்ணி அப்போர்க்ல பக்கம் என்ன பண்ணுவான், அவனுடைய அல்கோரிதம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 வருஷம் ப்ரொஃபைல் வச்சிருந்தாங்க, ஒரு ஆர்வத்தில் இதை பண்ணி ப்ரொஃபைல் பேன் ஆயிடுச்சு. இப்போ என் ப்ரொஃபைல்லாம் ரொம்ப நாளா இருக்கு. என் ப்ரொஃபைல் வந்து எனக்கு ஒரு சொத்து மாதிரி. சரிங்களா? எனக்கு ரெப்யூட்டேஷன் இருக்கும், அங்கே என்னை நம்புறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட்ரு பண்றேன், அதில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஸ்க்குக்கும் ரிவார்டுக்கும் இருக்கிற இது வந்து ரொம்ப கம்மி. ஆனா உங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்காது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நான் புதுசா ஜாயின் பண்றேன், எனக்கு என்ன ரிஸ்க் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுக்கு ரிஸ்க் இல்லை, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனா நான் இதை ஏன் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, நீங்க எவ்வளவுதான் பண்ணாலும் உங்களை மாதிரி ஒரு 1000 பேர் யோசிப்பாங்க. எந்த சிஸ்டம் இருந்தாலும் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் இருந்துகிட்டே தான் இருக்கும். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனோட பேட்டர்னை கண்டுபிடிச்சு அவன் உள்ள ஃபிக்ஸ் பண்ணுவான். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இது ஒர்க் ஆனாலுமே ஷார்ட் டேர்ம் தான் ஒர்க் ஆகும். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன்னா, இது வந்து மறுபடியும் இது ரிஸ்க். ஒர்க் ஆகல. நான் சொல்ற மெத்தட் எனக்கு ஒர்க் ஆகுறது வந்து ரிப்பீட்டபிளா ஒர்க் ஆயிருக்கு. அதாவது தமிழ் ஃப்ரீலான்ஸ் கோச்சிங் சேனல்லே வந்து நிறைய பேர் அதை போட்டு எனக்கு இமெயில் எழுதுவாங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மெத்தடா போகும்போது ரிப்பீட்டடா ஒர்க் ஆகும். என்ன கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். அந்த டைம்ல மேபி நீங்க வந்து மனசை தளர விடலாம். அதுதான் கொஞ்சம் இதான மேட்ரு. பட் அதுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் என்னன்னு தெரியல, சில பேர் பிசினஸ்லயே கூட இப்படி பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரிக் பின்னாடியே போயிட்டே இருப்பாங்க. கடைசியில திரும்பி பார்க்கும்போது ஒரு சொத்து மாதிரி அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது. புரியுதுங்களா? சொத்து அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மரம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மரம் வளர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த மரம் வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மெயின்டெனன்ஸே தேவையில்லை. அந்த மரத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு தான். சரிங்களா? அந்த மாதிரி நான் சொல்றேன். பிசினஸ்ல வந்து ஷார்ட் டேர்ம், இப்போ எஸ்இஓ இருக்குன்னா பிளாக் ஹேட் எஸ்இஓ பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. நான் எப்பவுமே இது இப்படி பண்றது உங்க நேரத்தை வீணடிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. அவ்வளவுதான். அதனால நான் வேண்டான்னு சொல்லுவேன். அவ்வளவுதான்.